குட் மார்னிங் டே 52. இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஜிம்முக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் தூங்கி எந்திரிச்ச உடனே காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வெதர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதம் இந்த பேங்க்காரனுங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணுறேன் செக்யூரிட்டி பர்பஸ்க்குன்னு ஒன்று பண்ணி வச்சிடறானுங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. சரி அதை விடுங்க. நம்ம அக்வா டேங்க்குக்கு ஒரு 3 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. கெஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக இங்கே தான் தங்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, 3 டிசைன்ஸில் 3 ஸ்னெயில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணுறதுக்காக கவரோட டேங்க்கில் போட்டேன். அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். ஆனால் எனக்கு ஜிம்முக்கு போகணுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கவரோடு போட்டுட்டு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் நான் திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் என்னென்னா செஸ்ட் அண்ட் ட்ரைசப்ஸ் தான். நான் ரொம்ப பயந்தேன், எனக்கு வந்து ரொம்ப வலி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மேனேஜபிள் தான், என்னால் பண்ண முடிஞ்சது. பெயினும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்னெயில்ஸ் எடுத்து நான் வந்து டேங்க்கில் விட்டுருக்கேன். இந்த 3 ஸ்னெயில்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன்றும் பெருசாக பண்ணல, நிறைய குட்டி ஒர்க்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு ப்ளூ டீ குடிச்சிட்டு தூங்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.